வரி ஏய்ப்பு செய்ததாக திண்டுக்கல் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்கள் என சோதனையானது நிறைவு பெற்றிருக்கு, எதுவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல்லில் 75 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட் நகைக்கடையில் செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் உரிமையாளர்கள் தினேஷ் மற்றும் அவரது தம்பி திரேஜ் ஆகிய 2 பேரும் உரிமையாளராக உள்ளனர். இவர்களுக்கு சொந்தமாக நகைக்கடைகள் திண்டுக்கல் RS சாலையில் செயல்படுகிறது. அதே போல் ஒட்டஞ்சத்திரம் இருக்கக்கூடிய அவர் சொந்தமான ஒரு நகைக்கடையுமானது உள்ளது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மதியம் தினேஷ் மற்றும் தினேஷ் சொந்தமான 3 நகைக்கடைகள் மற்றும் தாடிக்கும்பு சாலையில் உள்ள தினேஷ் மற்றும் அவரது தம்பி தினேஷ் ஆகிய வீடுகள் உள்ள இடங்களில் 6 கார்களில் வருகை தந்த வருமான வரித்துறையினர் மதுரை மண்டல கூடுதல் இயக்குநர் மைக்கேல் ஜெரால்ட் தலைமையிலான 20க்கும் மேற்பட்டோர் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த நகைக்கடையின் மூலம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையிலே சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் ஆய்வுகள் அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டன. தொடர்ச்சியாக 3 நாட்கள் இங்க இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து உள்ள இருக்கக்கூடிய கடைகளை முழுமையாக அடைத்து உள்ள இருக்க வாடிக்கையாளர் மற்றும் பணியாளர் அனைவருமே வெளியேற்றிவிட்டு தொடர்ச்சியாக அந்த கடைகளுக்கு உள்ளே கடை அடைத்து அதற்குள்ளே சோதனையானது செய்தனர். இதில் 5 இடங்களில் 2 நாட்கள் கிட்டத்தட்ட நடைபெற்ற சோதனையில் மதியம் மேற்கு ரத வீதி ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற நகைக்கடை மற்றும் தாடிக்கும்பு சாலை உள்ளிட்ட பல்வேறு அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சோதனையாளர் தொடர்ச்சியாக 5 இடங்களிலும் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இந்த RS சாலையில் இருக்கிற நகைக்கடையில் மட்டும் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் நள்ளிரவு 3 மணிக்கான நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் வருமான வரித்துறை தற்போது எடுத்துள்ளனர். இவர்களுக்கான ஆய்வு செய்தல் இருக்கக்கூடிய நகைக்கடை இருக்கு, அந்த நகைக்கடையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் தற்போது அவர்கள் கிடைத்துள்ளது. அதை இந்த ஆவணமாக அவர்கள் எடுத்து தற்போது கிளம்பி சென்றுள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி வசந்த்.